நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருப்பியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழலையும் பக்குவமாக எதிர்கொள்ளும் நோக்குடைய மனத்தை படைத்த சிம்மராசி என்பர்களே, எதிர்வரக்கூடிய 2026 நமக்கு எப்படி இருக்கும்? அதாவது இந்த வருடம் 2026ங்கிறது 6-4-10 சூரியனுடைய 1 அப்படிங்கிறது சூரியனுக்கு உகந்த நம்பர். அதில் இந்த வருஷம் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு பல நன்மைகள். ஏன்னா சிம்மராசி இருப்பவர்களுக்கும் சூரியன் தான் ஏற்றம் தரக்கூடிய, சூரியனுடைய ஆட்சி தான் சிம்மராசி, சிம்மலக்னம். அதனால் இந்த வருடம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வருடமாகத்தான் அமையும். சார் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது சார், பார்ப்போம், பிரச்சனைகள் பார்ப்போம், இல்லாமல் இல்லை. ஏன்னா வாழ்க்கைன்றதுனா வீடுன்றதுனா வாசப்படி இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கும், இல்லை நான் சொல்லலை. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எப்படி அதை சமாளிக்கலாம், புதுசாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம காணொலி பார்க்கணும். இருந்தாலும் இந்த வருஷம் ஏதாவது நமக்கு நல்லது நடக்காத, வித்தியாசமாக ஏதாவது கிடைக்காத, நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு காணொலி கேட்கச்சே அல்லது பார்க்கச்சே வித்தியாசமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாதா, கிடைக்காதா, புரியாதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி என்ன வித்தியாசமாக இந்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். சிம்மத்தில் கேது, நமக்கு விருச்சிகத்தில் புதன், சுக்கிரன், அதாவது 1/1/2026 மார்கழி மாதம் பிறக்கக்கூடியது, திரையோதசி திதியில் பிறக்கக்கூடியது. ஒரு எஸ்பெஷலி மகாபிரதோஷத்தன்னைக்கு இந்த வருஷம் பிறக்கிறது. தனுர் ராசியில் சூரியன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் கடகத்தில் குரு இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். ரொம்ப எக்ஸலண்ட். ஒன்று என்ன, அஷ்டமத்தில் சனி உட்காந்துருக்கு சார். அதுதான் அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது. ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, 10ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் பிஸ்னஸ்லேயோ அல்லது நம்முடைய நாம் எடுக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட்லேயோ அல்லது தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் சனியினுடைய தாக்கம் இருக்கிற போது நமக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுவும் முதல்ல 4-5 மாதத்துக்கு வரும். அடுத்தது குருவினுடைய பார்வை வரைச்சே, குரு நமக்கு 12 வரைச்சே என்ன தான் இருந்தாலும், குரு 12 சார், குரு 12 வரார் சார்னா 12ஆம் இடம் அப்படின்றது குரு அந்த இடத்து உச்ச வீடு. கடகராசி அப்படிங்கிறது குருவினுடைய உச்ச வீடு. அதனால் குரு எங்கே இருந்தாலும் குரு தான் நமக்கு வழிகாட்டுவர் தான். அதனால் அந்த வழிகாட்டுதலின்படி குரு நம்முடைய 9ஆம் பார்வையாக சனியினுடைய தன்னுடைய வீட்டை பார்க்குறார். அதனால் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். 8ஆம் வீடு அப்படின்னாலுமே 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சனியினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் குறையும். செகண்ட் ஹாஃபில் நமக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும் சார், நிச்சயமாக ரிலீஃப் இருக்கும். அது மட்டுமல்ல, நமக்கு இந்த சூரியன், புதன், சுக்கிரனுடைய வேள்விகள், அவர்கள் நமக்கு தரக்கூடிய நன்மைகள், இதெல்லாமே நமக்கு நல்லதை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. அதுவும் சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னோம்னா மகம், பூரம், உத்திரம். அதுலேயும் மகம் ஃபுல்லாக, பூரம் ஃபுல்லு, உத்திரம் ஒரு கால், 4 நாள் 8 1 9 கால் இல்லையா. மெஜாரிட்டி நம்ம எதில் இருப்போம்னா மக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 35லேருந்து 55 அப்படின்னு எடுத்தோம்னா 26, 26, 30 கிட்டத்தட்ட சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசையில் தான் இருப்போம் நாம். அதே மாதிரி தான் மோராலஸ் பூரத்தில் இருக்கிறவர்களுக்கு சந்திரன், செவ்வாய், ராகு. ஆனால் உத்தர நட்சத்திரம் ஒரே கால், உத்தரம் 1ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு ராகு குருவில் மேஜராக இருக்கும். செவ்வாய், ராகு, குரு, சனி இதில் மேஜராக இருக்கும். இதில் எல்லாம் பார்க்க வேண்டியது என்னென்னா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. இந்த ராகு திசையில் நாம் இருக்கச்சு இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா. பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது, ஏன்னா 7ஆம் வீடு ராகு இருக்கிறதுங்கிறது, அதுவும் சனியினுடைய வீடு. அந்த சனி குருவினுடைய வீட்டில் இருக்கார். இதனால் நம்மளுக்கு சின்ன சின்ன சங்கடம், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரத்தான் வரும், இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாமே சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறுகள். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு முதல்ல 5 மாதம் சார்ட் அவுட் பண்ணிடுவார். அந்த என்ன இருக்குன்னு சின்ன சின்ன பிரிவினைகள் இருக்கும் சார். கணவன் மனைவிக்குள்ளே அது உத்தியோகத்துக்காக பிரிவு இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ்க்காக பிரிவு, ப்ரமோஷன்னால நம்ம வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம், படிக்கிறதுக்காக வெளிநாடு போகலாம். இப்படியாக சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய, சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன பிரிவினைகள் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது ஒரு நல்ல பிரிவினையாக தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த பிரிவினையை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது பார்க்கலாம். ராகுரசியில் இருப்பவர்களுக்கு அந்த பிரிவினை வருவது அப்படிங்கிறது ஏற்றம் தான். ஏன்னா அந்த பிரிவினை ராகுரசியில் இருப்பவர்களுக்கு நல்ல பணத்தையும் கொடுக்கணும், ப்ரமோஷனையும் கொடுக்கணும், நல்ல பணத்தையும் கொடுக்கணும். அதனால் அந்த பிரிவினை நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். இந்த பிரிவினை நம்ம வரக்கூடிய இதில் பார்க்கலாம், என்ன எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத. குருவனுடைய பார்வை நமக்கு
அந்த ஒரு மிதனத்தில் இருக்கச்சே 5ஆம் வீட்டுக்கு 7ஆம் பார்வை இருக்குது. அது குருவினுடைய வீடு. நம்முடைய 5ஆம் வீடுங்கிறது குருவினுடைய வீடு. 4ஆம் வீட்டுக்கு நமக்கு 1 2 3 4 5 ஒரு 6 மாதம் கழிச்சு 4ஆம் வீட்டுக்கு வர்றார். இந்த 3-4 மாதங்கள் கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் முயற்சிகள்லாம் எடுத்திருந்தோம் அப்படின்னா பலவிதமான முயற்சிகள், உதாரணத்துக்கு வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வீடு மாறுறது, அல்லது இப்போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கிறவர்களுக்கு முதல் 4 மாதம் கொஞ்சம் சுமாராக போனாலுமே 2026 நல்ல ஏற்றத்தை தரும். நிலம், நீர், இந்த மாதிரி அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கு, எஸ்பெஷலி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ஏன்னா செவ்வாயினுடைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் 4ஆம் வீடு, அதை குரு பார்க்குறார். அதனால் அந்த செவ்வாய் ஏற்றமாக இருக்கிற போது, அதாவது செவ்வாய் நமக்கு வந்து 6ஆம் வீட்டுக்கு வர்ற போது, அல்லது செவ்வாய் தன்னுடைய வீட்டுக்கு வர்ற போது, இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாம் எடுக்கிற முடிவு வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். அது ஏற்றமாக இருக்கக்கூடியது. ரெண்டாவது, நமக்கு ப்ளஷரபிள் பர்சியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இன்பத்தை தரக்கூடியதாக செலவினங்கள் நமக்கு வந்து சேரக்கூடியதாக வந்திருக்கும். ஏன்னா குரு வந்து 12ஆம் வீட்டுக்கு வரச்சு இன்பத்தை தரக்கூடிய செலவினங்கள் தருவோம். வீட்டுக்கு அடிஷ்னலாக இப்போது ஒரு சோஃபா செட்டு மாற்றுறது, காட்டு மாற்றுறது, வீட்டில் ஃப்ரிட்ஜு மாற்றுறது, இந்த மாதிரி இன்பத்தை அதிகரிக்கக்கூடிய செலவினங்களாக. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டூர் போகிறதுக்கு இந்த வருஷம் நல்ல பிளான் பண்ணுங்கள் சார். நல்ல இடத்துக்கு, ஒரு வெளிநாடுக்கு டூர் போயிடுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு அது நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஒரு இந்தியாவிலே இருக்க அந்தமான் போய்ட்டுறது, அல்லது மலேசியா போய்ட்டுறது, இந்த பக்கம் மொரீஷியஸ் போய்ட்டுறது, அந்த மாதிரி நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தீவுகள் மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அது நம்மளே பிளான் பண்ணோம்னா, ஏன்னா செலவினங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அது நல்ல செலவினங்கள், சுகத்தை தரக்கூடிய செலவினங்கள் இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னதான் இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி இருந்தாலுமே பிரச்சனையையும் கொஞ்சம் தருவார்னு சொன்னேன். அந்த பிரச்சனை என்னென்ன, நமக்கு அதாவது நம்முடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குழந்தை பிறப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அந்த குழந்தை பிறக்கணும்னா அதில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தானே செய்யும் இல்லையா. அந்த மாதிரி நல்ல பிரச்சனைகள், அது நம்ம சிந்திக்கக்கூடிய நல்ல பிரச்சனைகள், அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமாக நிலம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், ஒரு இடத்த நம்ம ஒரு நிலம் பிளட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி பிளட்ஜிங் விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நம்ம ஒரு ஒர்க் வச்சுட்டுருக்கோம், ஒரு லேண்ட் வச்சுட்டுருக்கோம், அல்லது ப்ராப்பர்ட்டி வச்சுட்டுருக்கோம், அதை பிளட்ஜ் பண்ணி பைசா வாங்குறதோ, அதை பிளட்ஜ் பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட வாடகைக்கு விடுறதோ, அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறது. அந்த மாதிரி செய்யச்சே கொஞ்சம் நமக்கு வந்து ஒன்றும் மணி லாக் ஆகிடும், அல்லது ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி மணி இன்வெஸ்ட் பண்ணுறதையும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ், எஸ்பெஷலி ஒரு நம்ம வந்து 2 பேர் இருக்கக்கூடிய, சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒய்ஃப் பேரில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு, இவர் ஒய்ஃப் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர் இருப்பார், இவர் பண்ணிகிட்டு இருப்பார் பிஸ்னஸ். அந்த மாதிரி செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு நிச்சயமாக நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை இங்கே இருக்கும், ஆனால் பிஸ்னஸ் அப்படிங்கிற போது அவர்களால் நமக்கு நன்மையும் நம்மளால் அவர்களுக்கு நன்மையும் இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் வயதானவர்களுக்கு, எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி திசை வர்ற போது உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை வரும் கடைசியில், அல்லது பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட 18 30 40 50 20 70 வயசு, அந்த 70 வயசில் இருக்க குரு நல்ல பொசிஷன் இருக்கிறதுனால குருவனுடைய தசை வருபவர்களுக்கு இந்த 2026 அப்படிங்கிறது பணப்புழக்கத்தை மட்டுமல்ல, ஒரு எதிர்பாராத பணத்தை கொடுக்கும். ஒரு எதிர்பாராத பணம்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார். அதாவது நம்ம வந்து ஒரு எல்ஐசியில் போட்டு வச்சுருப்போம், நம்ம ஆரம்பிக்கச்சே, இல்லை ஒரு கம்பெனியில் சேரச்சேவோ அல்லது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கச்சேவோ 20 வருஷம் முன்னாடி போட்டிருப்போம். அது இப்போ மெச்சூர் ஆகி நம்ம கைக்கு ஒரு 10 லட்சம் வரக்கூடியதாக, 20 லட்சம் வரக்கூடியதாக, அந்த மாதிரி ஒரு பண முடிப்பு நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய உறவினர்கள், நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருப்போம், அவங்க பணம் திரும்பி தர்றதுக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் போடுறதுக்காக வாங்கியிருப்பாங்க 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, அதை திருப்பி தருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது நம்மை ஒரு பண முடிப்பு நமக்கு வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. எஸ்பெஷலி இந்த நம்முடைய வீடு 10ஆம் வீடு வந்து 10 3 10க்கும் உடையவன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் மேன்மை பெறும்போதெல்லாம் நமக்கு வந்து சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர், நிழல் இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அதாவது அந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை வாய்ப்பை தேடியோ அல்லது டைரக்டராகவோ சப் டைரக்டராகவோ அசோசியேட் டைரக்டராகவோ அல்லது மியூசிக் டைரக்டராகவோ இருப்பவர்களுக்கு, சிம்ம ராசிக்காரர்களுக்கு, ஏன்னா அந்த சுக்கிரன் வலுவாக இருந்தானேயானால் அவர்களுக்கு நல்ல ஒரு
ஏற்றம் சுக்கிர திசை வர்ற போது இந்த நம்முடைய ஏன்னா 11ஆம் வீட்டில் குரு இருக்கிற போது நிச்சயமாக 2026 சூரியனுக்கு சுக்கிரனுக்கும் ஏற்ற ஒன்று தான் அது. அதனால் அந்த சுக்கிர புக்தி வர்றபோது நமக்கு நல்ல ஒரு சான்ஸை வாங்கி தரது இருக்குது சார். அதே மாதிரி சிம்மராசி இருப்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய நாட்கள் ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு நம்ம கம்பெனிலேயே ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு இருக்கும், அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது தவிர நமக்கு உடல் உபாதைகள் அதனால் வரக்கூடிய செலவினங்கள் 12க்கு குரு வரைச்சு தலை சம்மந்தப்பட்ட விஷயம், கண் சம்மந்தப்பட்டது ரொம்ப பார்த்துருங்க சார். தலை அண்டு கண் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அதில் விட்டுறாதீங்க. ஸ்பைன் பேக், ஹெட்டு, ஸ்பைனு, பேக்கு அது சம்பந்தமாக பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதனால் வரக்கூடிய செலவினங்கள் இருக்குது, அந்த செலவினங்களை பார்த்து செலவு பண்ணுங்கள். அதாவது இப்போயே இன்சூரன்ஸ் கொஞ்சம் வயசாக எடுத்து அப்படின்னா எஸ்பெஷலி ராகு திசை இருப்பவர்கள் இன்சூரன்ஸ் கட்டாயம் போட்டு வச்சுக்கோங்க. ராகு திசை ஆகட்டும், அடுத்து வரக்கூடிய குரு திசை ஆகட்டும், ரெண்டுமே அதிகப்படியான செலவினங்களை, உடல் உபாதைகளை கொடுத்து செலவினங்களை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதுவே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு, ஒரு ஸ்போர்ட்டர் இருக்காங்க அப்படின்னா ஸ்போர்ட் சம்பந்தமாக அவர்களுக்கு ஒரு இப்போ ரீசெண்டாக மகளிர் அணி வெண்மன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நல்ல ஒரு ஏற்றம் தருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சார். ஒரு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே வென்று வரத்துக்கு ஸ்போர்ட்ஸில் லாங் ஜம்போ, ஹை ஜம்போ அதிலலாம் இருப்பவர்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ ஒரு ஸ்டேட் லெவல்லையோ போனோம்னா பெர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம வின் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏன்னா இது என்ன விஷயம் அப்படின்னா, சனி அஷ்டமத்தில் இருக்கிறது உழைப்பை நிறைய வாங்குவோம். அந்த உழைப்பினால் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த ஏற்றம் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடியதாக இருக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த 2026 அப்படிங்கிறது சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. ஒன்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம படைச்சவன் யாருன்னு நமக்கு தெரியாது. அதனால் எப்பையும் யாரோ ஒரு தெய்வம் நம்மை படைத்தது அப்படின்னு குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அதை வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது. அதுவும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தால் அந்த எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்களாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாங்க. இன்னும் உடல் உழைப்பை சேர்ந்தது தான் அது. கொஞ்சம் சோம்பேறித்தனை அதிகமாக இருக்கும் சிம்மராசிக்கால் எக்ஸசைஸ் பண்ணுமான்னு. அந்த எக்ஸசைஸை விட்டுறாதீங்க. எக்ஸசைஸ் பண்ணின்னு வந்தோம்னா அது ரொம்ப நல்லது. ஆனால் சனியினுடைய உழைப்பு அதுலேயும் இருக்குது, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுலேயும் இருக்குது. வாக்கிங்கை விட்டுறாதீங்க. அதுவும் எஸ்பெஷலி நான் சொல்லுறது மகம் பூரம், இந்த 2 நட்சத்திரத்தில் ஃபுல்லாக அந்த நட்சத்திரம் இங்கே தான் இருக்குது, சிம்மராசியில் இருக்குது. அதனால் அவர்களுக்கு உடல் உபாதைகளை தவிர்ப்பதற்கும் இந்த எக்ஸசைஸோ இதுவோ அதெல்லாம் சம்மந்தப்பட்டதாக நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா எப்படியாவது நம்ம உழைப்பை வாங்கணும் சார், அவ்வளோதான் அவனுக்கு. அந்த உழைப்பை நாமளே கொடுத்துட்டோம்னா ஏற்றம் நிறைய இருக்குது, மாற்றம் நிறைய இருக்குது. முக்கியமாக இது வரைக்கும் நம்முடைய காணொலியை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிச்சா பக்கத்தில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் பண்ணுங்கள். வேறொரு காணொலியில் சந்திப்போம். இதற்கடுத்து நான் பல காணொலிகள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பேசுகிற மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் தசாபுக்திக்கும் நமக்கு ஏற்றது எது, மாற்றம் வரக்கூடியது எது அப்படின்னு முடிஞ்சால் உங்களால் முடியும் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 2026 சூரியனை ஏற்றமாக கொண்ட வருஷம் தான். அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, ஆதித்ய கதையும் சொல்லிட்டு வர்றது வீட்டில் சாதாரணமாகவே ஒரு அரை மணி நேரம் சூரியனை வெளியில் நின்று, நம்மளுக்கு எல்லாருக்கும் டி விட்டமின் குறைச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, கே விட்டமின் குறைச்சலாக இருக்குதுன்னு சூரியனுடைய அதுலேருந்து எடுத்துப்போம். இந்த வருடம் நிச்சயமாக ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாக தான் இருக்கும். வேற ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.